வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இன்று வெள்ளிக்கிழமை அலாஸ்கா மாநிலத்தில் ஜனாதிபதிகள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்புக்கு முன்னதாக அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் தமக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் இரு ஜனாதிபதிகளும் எந்த அடிப்படையிலான பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதுதான் என்று கூறப்படுகிறது. அதன் எளிமையான அர்த்தம் ட்ரம்பும் புட்டினும் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன் இருதரப்பும் ஆணையால் ஆழம் பார்க்க போகிறார்கள். உக்ரைனில் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தமது உறுதிமொழியை ட்ரம்ப் நிறைவேற்ற முயற்சிக்கும் நிலையில் கடந்த 6 ஆண்டுகளில் அவர் முதல் தடவையாக இன்று புட்டினை நேரடியாக சந்திக்க போகிறார். தன்னை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக சித்தரித்துக் கொள்ளும் அமெரிக்க ஜனாதிபதி மற்றவர்கள் தோல்வியடைந்த இடங்களில் தம்மால் வெற்றி பெற்று காட்ட முடியும் என்ற சவாலை ஏற்கனவே வெளியிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் தான் இன்று போர் நிறுத்த முன்னேற்றத்தினை அடைய புட்டினுடனான தனது தனிப்பட்ட உறவை பயன்படுத்த விரும்புகின்றார். நேற்று வியாழக்கிழமை ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் புட்டினுடனான சந்திப்பு வெற்றியடைய வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டபோது அதற்கு அவர் சந்திப்பு தோல்வியடைய 25% வாய்ப்பு இருப்பதாக மதிப்பிட்டார். அப்படியானால் வெற்றியடைய 75% வாய்ப்பு இருப்பதாக நினைத்துக் கொண்டுதான் புட்டினை சந்திக்க போகிறார். இது ட்ரம்பின் வளமையான பாணி அல்ல. எந்த ஒரு விஷயத்திலும் தாம் இறங்கினால் உத்தரவாதமாக 100% வெற்றி, வெற்றியை தவிர வேறில்லை என்று கூறுவதே அவருடைய வளமையான பாணி. உக்ரைன் தலைவர் வோலோடிமிர் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் இல்லாத போது எடுக்கப்படும் எந்த தீர்மானங்களும் அர்த்தமற்றதாக இருக்கும் என்று செலன்ஸ்கி எச்சரித்தார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தின் தலைநகர் ஜூனோ, அதில் வெறும் 32,000 மக்கள் தொகையை கொண்ட சிறிய நகரம். மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமான ஆங்கரேஜில் தான் இரு ஜனாதிபதிகளும் சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள். ஆங்கரேஜில் நடக்கவுள்ள உயர்மட்ட கூட்டத்திற்கான அறிகுறிகள் அந்த பகுதியில் இறங்கிய சர்வதேச ஊடகங்களை தவிர வேறு பெரிதாக எதுவும் இல்லை. சுற்றுலா பருவத்தின் உச்சத்தில் அலாஸ்கன் வனப்பகுதிகளுக்கு வருகை தரும் கீழ் 48 மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தான் நகரில் பிரதானமாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த சந்திப்பு முக்கியத்துவம் அற்றது என்பதால் ஆங்கரேஜ் நகரில் இந்த சந்திப்பால் பரபரப்பு ஏதும் இல்லை. பரபரப்பு இருப்பது ஐரோப்பிய நாடுகளில் தான். ஐரோப்பிய தலைவர்கள் இறுதி நேரத்தில் திக் மனநிலையில் உள்ளார்கள். ஆனால் உக்ரைனுக்கு அல்லது ஐரோப்பாவுக்கு எதிரான முடிவு ஏதாவது ட்ரம்பால் எடுக்கப்பட்டால் அதை எதிர்ப்பது என்ற ஒற்றுமையுடன் செலன்ஸ்கி உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் ஒற்றுமையாக மற்றும் உறுதியாகவும் உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு அருகிலுள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் நடைபெறும். அது பாதுகாப்பு காரணமாகவும் மற்றும் திட்டமிடப்பட்ட சந்திப்பின் ஒப்பீட்டளவில் சுருக்கமான கால அளவு காரணமாகவும் சந்திப்பு ராணுவ தளத்தில் நடைபெறுகிறது என்று கூறப்படுகிறது. தற்போது வெளியான தகவலின்படி சந்திப்பு சில மணி நேரம் மட்டுமே நீடிக்கும். ரஷ்யா போர் நிறுத்தத்தை எட்ட வேண்டும் அல்லது கடுமையான புதிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவுக்கு சரியாக ஒரு வாரத்திற்கு பின்னர் இந்த சந்திப்பு வருகிறது. 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து இந்த இரத்த களரி போரில் சிக்கியுள்ள உக்ரைன் மற்றும் மாஸ்கோ அந்த காலக்கெடுவுக்கு முன்னர் விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவது நிச்சயமாக சாத்தியமில்லை. ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் தனது அச்சுறுத்தலை ட்ரம்ப் கடைபிடிப்பாரா என்பது குறித்து சந்தேகம் இருக்கிறது. இதன் விளைவாக சீனாவுடன் ஒரு கொந்தளிப்பான வர்த்தக போர் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் சீனா பக்கம் பார்வையை திருப்பவில்லை. மாறாக இந்த மாத இறுதியில் ரஷ்யாவின் எண்ணெய் வாங்கும் தொடர்பாக இந்தியா மீது 2ஆம் நிலை வரிகளை விதிக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் புட்டின் சந்திப்பார்கள் என்ற கடந்த வார அறிவிப்பு அமெரிக்க தடைகள் கவுண்டவுனை மறைமுகமாக இடைநிறுத்தியது. மேலும் இரு தரப்பினரும் தங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பற்றி சிந்திக்க அதிக நேரம் வழங்கியது. இந்த வாரம் முழுவதும் ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கான நோக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் குறித்து அமெரிக்க அணுகுமுறை மாறுபட்டுள்ளது. அது நேர்மறையானது என்பதை விட எச்சரிக்கையான மற்றும் அச்சுறுத்தலான விதத்திற்கு மாறியுள்ளது. கடந்த சில தினங்களாக ட்ரம்ப் தனது ரஷ்ய சகா போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புதல் கொள்ளாவிட்டால் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அச்சுறுத்தியுள்ளார். புதன்கிழமை செலன்ஸ்கி உட்பட ஐரோப்பிய தலைவர்களுடன் ட்ரம்ப் நடத்திய ஒரு குழு தொலைபேசி உரையாடல் அவரது அணுகுமுறையை கடினப்படுத்தியது என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். மறுபுறம் ட்ரம்ப் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் பிரதேசங்களை கொடுத்து வாங்குவது குறித்து கருத்து தெரிவித்த போது உக்ரைன் உஷாரடைந்தது. உக்ரைனோ ஐரோப்பாவோ ட்ரம்பின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு தயாராக இல்லை என்பதை ட்ரம்ப் ஐரோப்பியர்களுடன் புதன்கிழமை நடத்திய தொலைபேசி உரையாடலில் புரிந்து கொண்டிருப்பார். அதன் அர்த்தம் புட்டின் என்ன சொல்ல போகிறார் என்பதை ட்ரம்ப் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறார் என்றது வெள்ளை மாளிகை. இதற்காக புட்டின் அலாஸ்கா வரை அழைக்க வேண்டுமா? புட்டின் என்ன சொல்லுவார் என்பது எங்களுக்கே கூட தெரியும். ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைனிய பகுதிகளான டொன்பாஸ் என அழைக்கப்படும் டொனட்ஸ் மற்றும் லுகான்ஸ், அதேபோல் கெர்சன் மற்றும் சபோரிசியா ஆகிய 4 பிராந்தியங்களிலும் முழு இறையாண்மையை பெற்ற பின்னரே போர் முடிவடையும் என்றும் உக்ரைன் ராணுவமயமாக்கலை நீக்கி மேற்கத்திய சக்திகளின் ராணுவ கூட்டணியான நேட்டோவில் சேராது என்பது உறுதியளித்தால் ஒப்பந்தம் செய்யலாம் என்றும் புட்டின் கூறுவார்.
சந்திப்பு அறிவிக்கப்பட்ட பின் எல்லா நேரங்களிலும் ரஷ்யர்கள் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தனர். மாஸ்கோவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான முடக்கப்பட்ட முன்னணி வரிசைகள் பிராந்திய பரிமாற்றங்கள் அல்லது கனிம ஒப்பந்தங்கள் மற்றும் ஊகங்கள் மற்றும் வதந்திகளில் ஈடுபட மறுத்துவிட்டனர். அந்த மௌனத்தில் நிலைத்தன்மை உள்ளது. இந்த வாரம் கிரெம்ளின் அதிகாரிகள் பேசும் போதெல்லாம் மோதல் குறித்த புட்டினை தீர்க்க முடியாத நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாகவே உள்ளது. ஆனால் ட்ரம்ப் புட்டினுடன் அவர் வளர்த்துக் கொண்ட வழக்கமான இணக்கமான உறவு மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் உலகளாவிய அமைதியை உருவாக்குபவராக தனது பிம்பத்தை மேலும் வளர்க்கவும் ஒரு ஒப்பந்தத்தை திறக்க உதவும் என்று உறுதியாக நம்புவதாக தெரிகிறது. அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு திரும்பியதிலிருந்து உலக அரங்கில் ட்ரம்ப் என்ன வழங்கியுள்ளார் என்ற கேள்விக்கு இந்த பிரச்சனை மையமாக மாறியுள்ளது. அவர் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்க உள்நாட்டு பார்வையாளர்களை கொண்டுள்ளார். மேலும் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமெரிக்காவை விலை உயர்ந்த வெளிநாட்டு மோதல்களில் இருந்து விடுவிப்பதற்கும் அவர் அளித்த உறுதிமொழிக்கு அவரது ஆதரவாளர்கள் பலர் அவருக்கு வாக்களித்து ஜனாதிபதி ஆக்கினார்கள். பிற முயற்சிகள் தோல்வியடைந்த இடங்களில் அவரது பேச்சுவார்த்தை பாணி பலனளிக்கும் என்று ட்ரம்ப் உறுதியாக நம்புகின்றார். அந்த நம்பிக்கை பலிப்பது புட்டினின் கையில் உள்ளது. அவரது உயர் அதிகாரிகள் புட்டினை ட்ரம்ப் நேரில் சந்திப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். ஜோ பைடன் புட்டினுடன் எந்த ஒரு சந்திப்பையும் அவரது பதவி காலத்தில் இறுதி வரை நிராகரித்தார். ட்ரம்ப் தனது வர்த்தக உள்ளுணர்வுகளை பற்றி பேசியுள்ளார். முதல் 2 நிமிடங்களில் பேச்சுவார்த்தையின் முடிவு அவருக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். ஒரு ஒப்பந்தம் செய்ய முடியுமா இல்லையா என்பது 2 நிமிடங்களில் சரியாக தெரியும். அப்படியானால் பேசாமல் சந்திப்பு 2 நிமிடங்களிலேயே முடித்துவிட்டு அலாஸ்கான் வனப்பகுதியை சுற்றி பார்த்துவிட்டு வாஷிங்டன் திரும்பி விடலாம். ஐரோப்பா இரு தரப்பினருக்கும் இடையில் சிக்கி வெள்ளிக்கிழமை விவாதத்தில் இருந்து விலக்கப்பட்ட நிலையில் உள்ளது. உக்ரைனை போலவே ஐரோப்பியர்கள் பல கொந்தளிப்பான மாதங்களை தாங்கிக் கொண்டனர். அந்த நேரத்தில் ட்ரம்ப் செலன்ஸ்கியுடன் ஒரு மறக்க முடியாத வெள்ளை மாளிகை மோதல் ஏற்பட்டது. பின்னர் உக்ரைனுக்கான ராணுவ விநியோகங்களை தற்காலிகமாக நிறுத்தினார். வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக உக்ரைனும் ஓரம் கட்டப்பட்டுள்ளது. யாருக்கும் இடையே சமாதானம் தேவை என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதே நேரத்தில் உக்ரைனுக்காக ட்ரம்ப் முடிவு எடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் உள்ளது. முடியாது என்பதே அந்த பதில் சரியா தவறா என்பதை ஐரோப்பிய நாடுகளிலும் கேட்டு உறுதி செய்து கொள்ளலாம். உக்ரைனின் உள்ளீடு இல்லாமல் ட்ரம்ப் மற்றும் புட்டின் மேற்கொண்ட எந்த ஒரு ஒப்பந்தமும் முட்டுச்சந்தான முடிவுகளுக்கு சமம் என்று உக்ரைன் ஜனாதிபதி எதிர்ப்பு தெரிவித்த போலும் நாள் செல்ல அமெரிக்கா ரஷ்யா சந்திப்பு இருதரப்பு மட்டுமே என்பது தெளிவாக தெரிந்தது. ட்ரம்பை ஒதுக்கி வைப்பதில் அவர் கவனமாக இருந்த போதிலும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நிலத்தில் சில மாற்றங்களை காண வேண்டிய அவசியம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி வீணான கருத்துக்களுக்கு பின்னர் தான் தலையிட வேண்டும் என்று செலன்ஸ்கி உணர்ந்தார். டொன்பாஸிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம், நாங்கள் அதை செய்ய முடியாது என்று உக்ரைன் ஜனாதிபதி ஒருவித எரிச்சலுடன் கூறினார். மிக தெளிவாக அவர் கூறியது முதல் பகுதியை அனைவரும் மறந்து விடுகிறார்கள். நமது பிரதேசங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யர்களை பொறுத்தவரை டொன்பாஸ் எதிர்கால புதிய தாக்குதலுக்கு ஒரு பாலமாக உள்ளது. அவர் பிராந்தியத்தை கைவிட்டால் அதன் மண்ணில் மேலும் மோதலுக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். புட்டின் உக்ரைனின் இறையாண்மையினையும் மக்களையும் அழிக்க விரும்புகிறார் என்பதில் செலன்ஸ்கி தனது ஐரோப்பிய தோழர்களைப் போலவே உறுதியாக உள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு சலுகையும் எதிர்காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தான ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் செலன்ஸ்கி நம்புகிறார். அதனால் தான் ட்ரம்ப் மற்றும் புட்டினுடன் அறைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இன்றைய சந்திப்பின் போது இது நடக்காது என்றாலும் அமெரிக்க ஜனாதிபதி விரைவில் செலன்ஸ்கியை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் விரைவான 3 வழி சந்திப்புக்காக ஆர்வமாக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய சந்திப்பில் இருந்து புட்டின் என்ன பெற முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தை கோட்டில் இருந்து இன்னமும் மிக தொலைவில் இருக்கும் போது புட்டினும் செலன்ஸ்கியும் சந்திக்க எந்த காரணமும் இல்லை என்று கிரெம்ளின் எப்போதும் கூறி வருகிறது. அலாஸ்கா சந்திப்புக்கு முன்னதாக நடந்த பரபரப்பான நிகழ்வுகள் மோதலுக்கு தீர்வு காண்பது குறித்து ட்ரம்பின் நிலைப்பாடு இன்னமும் மாறக்கூடியதாக இருந்தாலும் புட்டினின் நிலைப்பாடு மாறாது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. அலாஸ்கா அவர்களுக்கு ஒரு சந்திப்பு இடத்தை வழங்கலாம், ஆனால் பேச்சுவார்த்தை மேசையில் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் பொதுவான ஒரு புள்ளியை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம். கண்டுபிடிக்க முடியாது போனாலும் போகலாம்.